श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு ஸ்ரீ சாய்நாதரின் சந்நிதியில் ஆச்சாரியா எக்கிரால பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் இந்த சத்சங்கம் நடக்கிறது. இந்த பரிப்பிரச்சனை என்ற கிரந்தத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் மாஸ்டர் அவர்கள் நல்ல விளக்கம் நமக்கு தந்தார். அந்த விளக்கத்தில் இருக்கின்ற தலைப்பை நாம் முழுசா புரிந்து கொள்றதுக்காக நமக்கு இருக்கின்ற புரிதல் அளவுக்கு நாம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா. சத்குரு ஷிரடி சாய்நாதரின் சந்நிதியில் ஆச்சாரிய எக்கிரால பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் இந்த சத்சங்கம் நடக்கிறது. இந்த பரிப்பிரச்சனை என்ற கிரந்தத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் மாஸ்டர் அவர்கள் நல்ல விளக்கம் நமக்கு தந்தார். அந்த விளக்கத்தில் இருக்கின்ற தலைப்பை நாம் முழுசா புரிந்து கொள்றதுக்காக நமக்கு இருக்கின்ற புரிதல் அளவுக்கு நாம் முயற்சி பண்றோம். நிறைய பேர் நிறைய கேள்விகள். இந்த பரிப்பிரச்சனை மொத்தமா அறிவியல் ரீதியாக இருக்கும், ஒன்று சமூக ரீதியாக இருக்கும், ஒன்று லௌகீகமாக இருக்கும், ஒன்று ஆன்மீக ரீதியாக இருக்கும். இது எல்லாமே எப்படின்னா, பெருமாளையே நின்று கொண்டிருக்கிறார், ரங்கநாத சுவாமியே படுத்திருக்கிறார், அது போலவே பாபாவும். பாபா ஏன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்? இது ஒரு கேள்வி. சரி, இன்னைக்கு கேள்வி என்னவென்றால், பாபா ஏன் தலைப்பாகை அணிந்துள்ளார்? தலைப்பாகை இல்லாம இருக்கக்கூடாதா என்று ஒரு கேள்வி. அனைத்து போட்டோஸ்ல எப்பவும் தலைப்பாகையுடன் இருக்காரே, ஒரு முறை கூட எடுக்காமலே இருக்காரு. அந்த தலைப்பாகையில் உள்ள பொருள் என்ன? இது கேள்வி. அனைத்திலையும் ஒரு உட்பொருள் இருக்கும். மகான்களா இருக்கலாம், கடவுள்களா இருக்கலாம். இப்போது லக்ஷ்மி தாமரை பூமை எதற்காக உட்காரணும்? சரஸ்வதிக்கு எதற்காக அன்னம்? விநாயகர் எலியையே வாகனமா வச்சிருக்கிறார். இது போன்ற அனைத்துக்கும் பொருள், உட்பொருள் இருக்கும். அதை தெரிந்து கொள்வதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் தெரிந்துகிட்டால் அதை தக்க வச்சுக்கணும். அதை பார்க்கும் போது அந்த பாவனை வர வேண்டும். விநாயகர் ஏன் எலியை வாகனமா வச்சுட்டு இருக்காரு என்று நினைத்தால், எலியோடு அறிவு என்ன? தேவையில்லாத அனைத்தும் உள்ளே வைக்கும். அது தேவையா இல்லையா என்று யோசிக்காது. தேவையில்லாததும் உள்ளே வச்சுக்கும். அது போன்ற எலியை வாகனமா வச்சிருக்கிறாரு விநாயகர். கடவுள் அருகில் இருந்தால் நல்ல அறிவு வரும் என்று இது போல் அனைத்துக்கும் பொருள் இருக்கும். சரி, இன்றைய கேள்விக்கு வரலாம். பாபா கப்னி தலைப்பாகை ஏன் கட்டிக்கிட்டார்? இது கேள்வி. பாபா நான் ஏன் கப்னி அணிந்தேன், ஏன் தலைப்பாகையை கட்டிக்கிட்டேன் என்று எப்பவும் சொல்லவில்லை. ஆனால் அவரோட வேடம் முஸ்லிம் வேடமா இருந்தது. மசூதியில் இருந்தார். இஸ்லாம் பாரம்பரியம் படி தலைமேல் துணி போடுறதில் பொருள் என்னவென்றால் சரணாகதி. சரணாகதி அடையாளமா அவங்க தலைமேல் துணி அணிவார்கள். நார்மலா நமாஸ் செய்யும் போது பாருங்க, அவங்க தலைமேல் துணி அணிவார்கள். அது போலவே ஷாப்ல ஒர்க் பண்ணும்போது நமாஸ் டைம் ஆனால் தலைமேல் துணி அணிவார்கள். அதற்கு பிறகு அகற்றுவார்கள். அப்படின்னா அந்த சரணாகதி எவ்வளவு நேரம்? அந்த சிறிது நேரம். ஆனால் பாபா சரணாகதி தொடர்ந்து இருந்தது. சரணாகதி என்றால் அதுபோல் இருக்க வேண்டும் என்று கூறுவதே பாபாவின் நோக்கம். இஸ்லாம் பாரம்பரியம். அதனால் தொடர்ந்து அந்த சரணாகதி இருக்க வேண்டும்
அதுவே ஒரு முஸ்லிம் பாபா அருகில் வந்து, என்ன நீங்க கோவில் போல் பூஜை செய்ய அனுமதிக்கிறீங்க, மணி கட்டி வச்சிருக்கீங்க என்று கேட்கும்போது, உனக்கு உண்மையான இஸ்லாம் தெரியுமா என்று கேட்பார். உண்மையான இஸ்லாம் என்றால் என்ன? ஒன்று சரணாகதி, இரண்டாவது தர்மாச்சரணை என்று குரானில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு பாபா கூறினார். அதை தவிர வெளிப்புறமானது மட்டும் கிடையாது. அனைத்து மதங்கள் சொல்கிறது ஒரே சித்தாந்தம், ஆதாரம் மட்டும் தூய்மையானது, சுத்தமானது. ஆனால் அதில் சுருக்கம் புரிந்து கொள்ள முடியாம மத வெறுப்புடன் இருக்கின்றோம். அவங்க கூறியது ஒன்று, புரிந்து கொள்வது ஒன்று, திருப்பி கூறுவது இன்னொன்று. அவங்க கூறியது முழுசா புரிந்து கொள்ள மாட்டாங்க, அதில் பாதி புரிந்து கொள்வாங்க, அந்த பாதியில் இவங்க கூறுவது கால்வாசி. இப்ப முஸ்லிம்கள் ஜிஹாத் என்று அழைக்கப்படுகிறது. ஜிஹாத் என்றால் என்ன? அவங்க பார்வையில் போர். ஆனால் பிரவக்து கூறிய ஜிஹாத் என்னவென்றால் ஆன்மாவின் சரணாகதி. உனக்குள் நீ போர் செய், உனக்குள் இருக்கின்ற புலன்களுடன் நீ போர் செய். நாம் சொல்லுக்கு வேணும்னா கௌரவர்கள், நமக்குள் இருக்கின்ற கௌரவர்களுடன் போர் செய். கௌரவர்களுடன் யார் போர் செய்வாங்க? பாண்டவர்கள். பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். நமக்கு 5 ஞானேந்திரியங்கள். நீ இந்த 5 ஞானேந்திரியங்களுடன் அந்த கௌரவர்களுடன் நீ போர் செய் என்று நாம் விளக்குவோம். ஆதாரம் அது. அதற்காகவே சாய்நாதர் தொடர்ந்து சரணாகதி, தொடர்ந்து அல்லா மாலிக் சப்கா மாலிக் ஏக் என்று கூறினார். நமக்கு அதை நினைவூட்டுகிறார். இருக்கின்றது ஒன்றே. எதற்காக நீங்க அனைவரும் கஷ்டப்படுறீங்க என்று சொல்வது ஒன்று. இரண்டாவது, கடவுளே உரிமையாளர், நாம் அனைவரும் வேலைக்காரர்கள் என்று சொல்றதில் நோக்கம். ஒன்று அல்லா மலிக், இரண்டாவது தலைப்பாகை. பகவானை ஒரு நிலையான தன்மையில் சரணடைய வேண்டும். அந்த சரணடைதல் ஏதோ இருக்கின்றோம் என்று இருக்கக்கூடாது. நிலையான விழிப்புணர்வுடன் முழிப்போடு ஒவ்வொரு விஷயத்தில் கடவுள் என் மூலமா இந்த வேலை செய்து வைக்கிறார் என்று தொடர்ந்து நினைவில் வச்சுக்கிட்டு விழிப்புணர்வுடன் சரணாகதி இருக்க வேண்டும். நாம் இதற்கு முயற்சியுடன் செய்ய வேண்டும். நாம் இதை முயற்சியுடன் செய்ய வேண்டும். இதுவே உதய பிரார்த்தனையில் வரும். நான் ஆற்றும் காரியங்கள் அனைத்தும் உங்களது சேவைகளே ஆக வேண்டும் என்றார். நான் எந்த வேலை செய்தாலும் அது உங்களுடைய சேவை, எனக்கு கடவுள் தந்த சேவை. நான் ஆற்றும் சேவைகள் அனைத்தும் தங்களின் சேவைகளே ஆக வேண்டும். என்னுடைய நினைவுகள் அனைத்தும் உங்களை பற்றிய சிந்தனையாகவே இருக்க வேண்டும். நான் காணும் காட்சிகள் அனைத்தும் உங்கள் ரூபமாகவே காண வேண்டும். இது நிலையான விழிப்புணர்வுடன் சரணாகதி. சரணாகதி என்றால் அது போல் இருக்க வேண்டும். அதை தவிர ஏதோ குப்புறப்படுத்து சரணாகதி என்றது வெறும் வெறும் வெளிப்புறமானது. உட்புறமாக நாம் அதை கவனிக்க வேண்டும். எந்த மதமாயிருந்தாலும் எந்த மத பிரவக்தா ஆனாலும் வெளிப்புறத்தை விட உட்புறத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இப்போது முஸ்லிம் பற்றி வந்தது. அவங்க ஹாஜ் பயணம் செய்வாங்க. அதுபோல் ஒருத்தர் ஹாஜ் பயணத்திற்கு போயிட்டு வருவார். வந்த பிறகு ஒரு பிரவக்தையை பார்ப்பார். பார்த்த பிறகு அந்த பிரவக்தை அவரை முகத்தை பார்த்து, நீ ஹாஜ் பயணம் செய்யவில்லை என்று சொல்வார். யார? போயிட்டு வந்தவரை. எதற்காக போல? நான் தான் போயிட்டு வந்தேனே என்றாரு அவரு. சரி, நீ போவதற்கு முன்னாடி நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும், நான் இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேன் என்று கடவுளை பிரார்த்தனை செய்தாயா என்று கேட்பார். அந்த யோசனை எனக்கு இல்லை, பணம் வந்தது, நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு பிறகு அந்த வழியில் நிறைய தடைகள் இருக்கும்.
அதை கடந்து செல்லும் போது பகவான் நிலையையும் நீ கடந்து சென்றியா என்று கேட்பார். அங்கு சில இலக்குகள் இருக்கும், ரொம்ப கஷ்டம் ஹாஜ் பயணம், அது பாட்டு இருக்கும். பகவானின் அனுபூதியை பெற்று நீ கடந்து சென்றியா அப்படின்னா தெய்வ நிலையையும் நீ கடந்து சென்றியா என்று கேட்பார். அதுபோல் எதுவும் எனக்கு இல்லை என்று சொல்லுவார். அப்படின்னா நீ ஹாஜ் பயணம் செய்யவில்லை என்றார் பிரவக்தர். ஹாஜ் துணியை அடைவாங்க. வழக்கம் போல போற துணிகள் விட்டுட்டு அவங்க வேற துணியை அடைவாங்க. அந்த துணியை அணிவதற்கு முன் நீ துணியை அகற்ற மாதிரி உனக்குள் இருக்கின்ற மலினத்தை அகற்றேன் என்று நினைத்து அந்த துணியை நீங்க அணிந்தீர்களா என்று கேட்பார். இல்லை என்று அவர் சொல்வார். அதற்கு பிறகு ஒரு மைதானத்திற்கு போவாங்க. இங்கு சில பாட்டுகள் இருக்கும். அந்த மைதானத்திற்கு போகும்போது அங்கு உன்னோட மாசுபாடு விடுற மாதிரி நீ நினைத்தியா என்று கேட்பார். இல்லை என்றார். சரி, அங்கு பிரதட்சணம் இருக்கும், பிரதட்சணம் பண்ண வேண்டும், அங்கு பிரதட்சணம் பண்ண வேண்டும். அந்த பிரதட்சணம் செய்தாயா என்று கேட்பார். இல்ல, நான் பார்த்துட்டு வந்துட்டேன் என்றார். ஒரு குர்பா கொடுக்கிற இடத்தில் உனக்குள் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களை கொன்றாயா என்று கேட்பார். இல்லை, வழக்கம் போல் ஆட்டை வெட்டினேன் என்றார். அப்படின்னா நீ ஹாஜ் பயணம் செய்யவில்லை, மறுபடியும் போ என்று கூறுவார். இப்போது பிரவக்த சொன்னாலும் எந்த மகான் சொன்னாலும் உட்புறமான சுத்தம் சொன்னார்கள். நீ வெளிப்புறமாக போயிட்டு வந்தாய், ஆனால் உண்மையான இஸ்லாம் தர்மத்தை தெரிந்துகிட்டு எத்தனை பேர் செய்யறாங்க? அது போலவே நம் ஹிந்து தர்மம் தெரிந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? இப்போது நமக்கு நிறைய ஆச்சாரங்கள் இருக்கின்றது. அதை முறையாக எத்தனை பேர் நடந்து கொள்றோம்? அதை நமக்கு நாமே விமர்சனம் பண்ணணும். அது சொல்வதே பாபாவின் நோக்கம். சரணாகதி என்றால் என்ன? இந்த உட்புறமான சுத்தத்துடன் நீ சரணடையணும், நிலையான விழிப்புணர்வுடன் நீ சரணடையணும். இப்போது அந்த பிரவக்த கூறிய நியமங்கள் அனைத்தும் அதில் இருக்கா இல்லையா? அவர் விழிப்புணர்வுடன் சரணடைந்தார். அப்படின்னா தொடர்ந்து கடவுள் மேல் கான்சியஸோடு இருந்தார். அப்போது இந்த விஷயத்தை நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். அதற்காகவே இப்போது எந்த வேலை செய்தாலும் அவரோட வேலை என்ற பாவனையிடம் செய்யறதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் அவரோட விருப்பத்தில் ஒரு பகுதி என்று நாம் நினைக்க வேண்டும். அதுபோல் நினைக்கும் போது அந்த உணர்வு நமக்கு இருக்கும். இப்போது சத்சங்கத்திற்கு பிரசாதம் செய்யணும்னா காலையில் இருந்து மாலை வரைக்கும் அந்த உணர்வு நமக்கு இருக்குமா இல்லையா? அதுவே அனன்ய சிந்தனை. இப்போது பாபா அனன்ய சிந்தனை என்றார். பகவத்கீதையில் என்ன சொன்னாங்க? யார் அனன்ய சிந்தனை செய்வார்களோ அவர்களோட யோக க்ஷேமங்கள் நான் பார்ப்பேன் என்றார். இங்கு அனன்ய சிந்தனை என்றால் ஜபமாலை திருப்பது கிடையாது, கான்சியஸில் இருக்கின்றது. இன்னும் சில பேர் வேடிக்கையாக கூறினார்கள் என்னவென்றால், நம் துன்பங்களை சமாளிக்க முடியாம அவர் தலைப்பாகை கட்டிக்கிட்டு இருக்கிறார் என்று. அது அறிவியல் ரீதியா நிற்காது, அது ஏதோ விளையாட்ட புரியது. இதுபோல் ஒவ்வொன்றும் நாம் நுட்பமா ஆய்வு செய்தால் அதில் இருக்கின்ற ஆன்மீக உட்பொருள், லௌகீகமான பொருள் நமக்கு புரியும். மாஸ்டர் அவர்கள் எதற்காக அது போல் அமர்ந்தார்? அதற்கும் பொருள் இருக்கு. பார்த்தார் தத்தாத்திரேய சுவாமியே அது போல் நிற்கிறார்கள். பசு இருக்கு, 4 நாய்கள் இருக்கு. பசு தர்மம், 4 நாய்கள், 4 வேதங்கள். மாஸ்டர் அவர்கள் அமர்ந்தது கூர்மாசனம், ஆமை ஆசனம். அது ஆமை எப்படி தன்னோட குழந்தைகள் காப்பாற்றுமோ, மாஸ்டர் அவர்கள் அவ்விதமா நம்மை பாதுகாப்பார். அதற்காகவே நீங்க இருப்பிடம் என்று கூறினார் 1988ல. கடைசியில் நீங்க இருப்பிடம் என்றார். அப்படின்னா நாம் எங்கு இருந்தால் அங்கு இருப்பார். இது அனைத்தும் நம் பாவனைகள்.
ஆகையால் பாபா ஏன் தலைப்பாகை அணிந்துள்ளார் என்ற கேள்விக்கு மாஸ்டர் அவர்கள் நல்ல பதில் தந்தார். இதில் நாம் என்ன அறிந்து கொண்டோம்? நிலையான விழிப்புணர்வுடன் சரணாகதி, இந்த ஒரு வாக்கியத்தை நமக்கு இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். இது இந்த கேள்விக்கு மாஸ்டர் அவர்கள் தந்த பதில். இனி இரண்டாவது கேள்விக்கு போலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் எப்பொழுதும் போல் தியானம் பூஜை செய்யலாமா? இது இரண்டாவது கேள்வி. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் எப்பொழுதும் போல் தியானம் பூஜை செய்யலாமா? இந்த கேள்விக்கு மாஸ்டர் அவர்கள் தந்த பதிலை பார்க்கலாம். பெண்களுக்கு மாதவிடாய் என்றது அவங்க உடலில் நடக்கின்ற செயல்முறை. நாம் மலமூத்திரங்கள் வெளியேற்ற பிறகு சுத்தப்படுத்திக்குவோம். அந்த அறையை புனிதமற்றதாகவே பார்ப்போம். அப்போது புனிதமான அறைக்கு நாம் போக மாட்டோம். அது போலவே இதுவும். அது போலவே மாதவிடாய் வரும்போது நம் மனநிலை கவலையுடன் இருக்கும். எந்த வேலை செய்ய வேண்டும்னா குழப்பமாக எரிச்சலா இருக்கும். அந்த எரிச்சலின் வைப்ரேஷன் என்றது சயின்ஸ் படி பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கும் தாக்கும். இப்போது நாம் கவலையோடு இருக்கின்ற ஒரு வீட்டுக்கு போனால் அந்த சோகம் நம்மை தாக்கும். அப்படின்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை, நம் வீட்டில் எந்த கவலையும் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் கால் வச்ச உடனே நமக்கு ஏதோ ஒரு சோகமா இருக்கும். அது போலவே மாதவிடாய் வரும்போது அவங்க மனநிலை அவ்விதமா இருக்கும். அதனால் அவங்க தியானம் பூஜை செய்தவங்க அருகில் வந்தால் அவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால் இந்த ஆச்சாரத்தை பெரியவங்க வச்சாங்க. இதற்காக இப்போது பாருங்க, நமக்கு பசி எடுக்கும் போது உள்ள சவுண்ட் வரும். சில சுவைமிக்க பதார்த்தத்தை பார்க்கும் பொழுது வாயில் நீர் உலரும். அது ஒரு செயல்முறை. அதற்காக அதை பற்றி பெருசா யோசிக்க தேவையில்லை. ஜபம் தியானம் ஆகிய ஆன்மீக சாதனைகள் மனப்பூர்வமாக செய்யும் பொழுது தேகத்தினுள்ள பிராணசக்தி மேல் நோக்கி வேலை செய்யும். அதுபோல் செய்யும் போது அவர்களோட செயல்முறையில் சில திரவங்கள் தயாராகும். தியானம் செய்யும் போது நமக்கு தெரியாமலேயே சில ஹார்மோன்கள் தயாராகும். இப்போது சந்தோஷமா இருக்கும் போது சில ஹார்மோன்கள், துக்கமா இருக்கும் போது சில ஹார்மோன்கள் தயாராகும். மேலும் நம் உணவு அளவோடு இருந்தால் தியானத்திற்கு சாதகமாக இருக்கும். அதுபடியாக பெண்களுக்கு இந்த செயல்முறை இருக்கும். அதற்காகவே முடிந்த அளவுக்கு பூஜைக்கு தூரமா இருக்க வேண்டும் என்று பெரியவங்க கூறினார்கள். இரண்டாவது, அசுத்தம் அனைத்தும் வெளியேறும். அசுத்தம் அனைத்தும் வெளியேறும் இல்லைங்களா? அப்படி வரும்போது அது தேவையில்லாத பொருள் என்று நாம் கவனிக்க வேண்டும். அதன் மீது பெருசா பார்வை வைக்க வேண்டும் என்று கூறுவதே இங்கு நோக்கம். அந்த நேரத்தில் பூஜை செய்யக்கூடாது என்று வேதங்கள் கூறியது. சரி, வேற என்ன செய்யணும்? பகவான் நாம ஸ்மரணை நீ செய்யலாம். அதற்கு எந்த தடை இல்லை. அதை மனதோடு செய்வோம். பூஜை அறைக்குள் நுழைவதற்கு கோவில்களுக்கு செல்வதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதற்காகனா அங்கு தியானம் யோகம் செய்வரவர்களுக்கு நம்மால் பிரச்சனை வரும். நம் மனம் குழப்பமாக இருக்கும் போது நம் மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அதனால் பூஜை தியானம் பக்கத்தில் வைக்க வேண்டும். நீ மனதோடு பகவானை ஸ்மரணை செய். முடிந்தால் புத்தகம் பாராயணம் செய்வதற்கு முயற்சி செய். தொடர்ந்து பகவான் நாம ஸ்மரணை செய்யணும் என்று நினைக்கின்றவர்களுக்கு, ஐயோ என்னால் செய்ய முடியலையே என்று நினைக்கிறவர்களுக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். டெய்லி பூஜை பண்றேன், இன்னைக்கு தடை வந்தது எப்படி என்று கவலையோடு உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவர்களுக்கு கூறுவது, நீ மனதாலும் பகவன் நாம ஸ்மரணை செய்ய எந்த ஆக்ஷேபனை இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்னா,
நம்ம டெய்லி கோவிலுக்கு போவோம். ஒரு நாள் பெரிய மழை வந்தது, அன்னைக்கு போக முடியல. நீ வீட்டில் உட்கார்ந்துகிட்டே பகவன் நாம ஸ்மரணை செய்தாலும், மனதோடு பகவன் நாம ஸ்மரணை செய்தால் கோவிலுக்கு போன பலன் நமக்கு வரும் என்று சொல்றதே இங்கு பாபாவின் நோக்கம். அதற்காக இது யாருக்கென்றால் டெய்லி பூஜை செய்கிறவர்களுக்கு. மாதவிடாய் வரும்போது கவலைப்படாம பயப்படாம நாமஸ்மரணை செய்யலாம் என்று சொல்வதே மாஸ்டர் அவர்களின் நோக்கம். சரி, வீட்டில் மற்றவர்களுக்கு மாதவிடாய் வந்தால் நாம் விளக்கு ஏற்றலாமா? தீபம் என்றது பரமாத்மாவின் தோற்றம். விளக்கு வைக்காம எந்த வீடும் இருக்கக்கூடாது. இதற்காக புது வீடு கட்டுறோம், ஸ்லாப் போடுவாங்க, போட்ட உடனே விளக்கு ஏற்றுவாங்க. தீபம் என்றால் பரபிரம்மாவின் தோற்றம். விளக்கு இல்லாத வீடு வீடே கிடையாது. விளக்கு வைக்கிறது சிறந்தது. ஏதாவது ஃபங்க்ஷன் செய்யும் போது முதல்ல விளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது டே டைமா இருந்தாலும் விளக்கு ஏற்றுவாங்க. எதற்காகனா விளக்கு சிறந்தது. விளக்கு என்றது பரபிரம்மாவின் தோற்றம் என்ற பாவனையுடன் ஏற்ற வேண்டும். சரி, போட்டோஸ் எதுவுமே இல்லை, விளக்கு ஒன்றே வைத்து தியானம் செய்தாலும் அவர் பக்தி தன்மைக்குள் நுழைய முடியும். அதை கூறுவதற்காகவே பாபா லெண்டி தோட்டத்தில் நந்த தீபம் ஏற்றினார். அப்போது டெய்லி பாபா லெண்டி தோட்டத்திற்கு சென்று அங்கு குழி இருக்கும், அதில் விளக்கு ஏற்றுவார். அனைவரும் பைத்தியக்கார வேலை என்று நினைப்பார்கள். ஏன்னா பாபா திரைகள் கட்டிட்டு உட்காருவார் என்று. இன்னொரு டவுட் இருக்கு, பூஜை அறை செப்பரேட்டா இருந்தால் தீபம் ஏற்றணும், ஹாலில் பூஜை அறை இருந்தால் ஏற்றக்கூடாதா என்று ஒரு டவுட். பூஜை அறை ஹாலில் இருந்தாலும் தீபம் ஏற்றலாம். கடவுள் எங்கில்லை? அந்த அறையில மட்டும் இருக்காரா? இங்கு இல்லையா? இப்போது பூஜை அறை கதவு க்ளோஸ் பண்றோம், கடவுள் பார்க்கலையா? இங்க படுத்தால் அவருக்கு தெரியாதா? அவர் பார்க்க மாட்டாரா? இது தவறான புரிதல். விளக்கு ஏற்றணுமா வேண்டாமா என்றது அவங்கவங்க விருப்பம். விளக்கு ஏற்றுவது சிறந்தது. அவங்க தூரமா இருப்பாங்க, விளக்கு ஏற்றுவதற்கு நமக்கு என்ன நஷ்டம்? சரி, யார் அவங்க? போட்டோவா? போட்டோ என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் போட்டோ கிடையாது, பகவானின் தோற்றம். அவங்களுக்கு வைக்காமல் நாம் மட்டும் சாப்பிட்டால் எப்படி? அதற்காகவே பாபா போட்டோ ரூபத்தில் நான் இருக்கின்றேன் என்று ஆதாரம் தந்தார். இது போல் மட்டும் செய்யணும் என்று சொல்லவில்லை, இது போல் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்றாங்க. அதற்காகவே பாபா என்ன கூறினார்னா, நாம் சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி பக்கத்தில் வைக்க சொன்னார். அவரோட பிரசாதம் என்று போட்டோ அருகில் வைக்கணும் என்று கிடையாது. சரி, 3 வேளையும் விளக்கு ஏற்றணுமா? அப்படின்னா நாம் எத்தனை முறை சாப்பிடுறோம்? 3 வேளை. அப்ப வாய்ப்பு இருந்தால் 3 வேளை ஏற்றுங்க. 3 போட்டோஸ் இருந்தால் 3 போட்டோ அருகிலையும் ஏற்றுவாங்க. எதற்காகனா அவருக்கு கோபம் வந்தால் அதற்காக. 1 ஏற்றினால் மீதி 2 பேருக்கு கோபம் வரும் என்று. இது நம் நிலை. இதில் இருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு இந்த சத்சங்க பயணம். அதற்காகவே பாபா இது எதுவுமே சொல்லவில்லை. உபவாசம் நமக்கு வேண்டாம், நீங்க எது சாப்பிட்டாலும் பக்கத்தில் வைக்க சொன்னார், அது போதும். அதுவும் முடியாதா? மனதளவில் வைக்க சொன்னார். அது எப்படி? தண்ணீர் குடிக்கும் போது அப்பா இது உங்களோட பிரசாதம் என்று நினைத்தால் அதுவும் அவரோட பிரசாதம் தானே. மத்தியானம் டியூட்டியில இருப்பாங்க, சாப்பிடும்போது கடவுளே உங்க பிரசாதம் என்று நினைத்தால் அவருக்கு நைவேத்தியம் தந்த மாதிரி. சரி, நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், காக்கா நாய் எதுவுமே வராது. சரி, டஸ்ட்பின்ல போடுங்க, அதுல இருக்கின்ற ஃபங்கஸ் சாப்பிடும். நமக்கு பாவனை மட்டும்தான் முக்கியம். ஏன்னா 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றது. எந்த உயிரினம் சாப்பிட்டாலும் அது கடவுள் ரூபம் என்ற பாவனை நமக்கு இருக்க வேண்டும்.
இங்கு பாவனை முக்கியம். இதுக்கெல்லாமே ஒன்றுதான். எதை நாம் அனுபவித்தாலும் இது எனக்கு கடவுளின் பிரசாதம் என்று நினைக்கிறதே நைவேத்தியம். இந்த ஒரு வாக்கியம் போதும். நாம் எதை அனுபவித்தாலும் அது கணவரா, பசங்களா, பணம், வீடு, எந்த பொருளா இருந்தாலும், அது கஷ்டமா இருந்தாலும் பகவானின் பிரசாதம். இப்போது நாம் புது ட்ரெஸ் வாங்குறோம். வாங்கும்போது வாங்கின பிறகு அதற்கு மஞ்சள் வைப்போம். எதற்காக? கடவுளின் பிரசாதம் என்று நினைக்கிறதுக்காக. வெறும் போட்டோ அருகில் வைக்கிறது பிரசாதம் கிடையாது. எதையும் அனுபவிக்க வேண்டாம், அனைத்தும் விட்டிடு என்று எந்த வேதம் சொல்லவில்லை. எது செய்தாலும் இது பகவான் பிரசாதம் என்று நினைத்தால் அதுவே நைவேத்தியம். இங்கு இன்னொரு டவுட் இருக்கு. அது பூஜை சாப்பிட்ட பிறகு பூஜை செய்யலாமா? இது ஒரு டவுட். அது அவர்களின் உடல் அறம் பொறுத்து இருக்கும். என்னால் பசிக்கு தாங்க முடியாது, 8 மணிக்கு கஞ்சி சாப்பிட்டு போய் அவருக்கு பூஜை பண்ணுவேன். என்னோட உடல்நிலை அது. அதை தவிர வற்புறுத்தி கட்டுப்படுத்தி சாப்பிட்டால் பாவம் 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 என்று நினைத்து கொண்டே செய்தால் அது பாவம்தான். மனதில் கூட வரக்கூடாது. சாப்பிடணும் என்று தோன்றியதா சாப்பிடு. ஐயோ சாப்பிட்டால் பாவமோ என்னவோ. டிவியில ஒருத்தர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காம பூஜை செய்தால் உனக்கு புண்ணியம் என்று சொன்னாரே அப்படின்னு நினைத்து 10 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். உடலை கஷ்டப்படுத்தி பூஜை செய்யணும்னு எந்த கடவுளும் சொல்லவில்லை. அதற்கு ஆதாரம் புத்தர். பசிக்கிறது, சாப்பிட்டு தியானம் செய்தாரு. இதுவே தெரியாம நாம் தியானம் யோகம் என்று போக முடியுமா? ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரியல. சரி, இது எல்லாமே நமக்கு வேண்டாம். தொடர்ந்து பிரார்த்தனை செய்யறவர்கள் மாதவிடை வந்தா எப்படி என்று நினைக்கிறவர்களுக்கு மட்டுமே இது. நீ நாமஸ்மரணை செய், பாராயணை செய், அது போதும். அதை தவிர இதை சாக்கா வச்சுக்கிட்டு பூஜை நிறுத்த தேவையும் இல்லை, கவலைப்பட தேவையும் இல்லை. முன்னாடி கூட்டு குடும்பங்கள் இருந்தது. ஆகையால் அப்போது வெளியே செப்பரேட்டா இருந்தாங்க. இப்போது அது போல் கிடையாது. அதற்காக அந்த வேலைகள் நாம் செய்யாம மற்றவர்கள் கிட்ட செய்ய சொல்லணும். பிறகு நாம் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை சுத்தப்படுத்தி மறுபடியும் பயன்படுத்துறது. எதற்காகனா சயின்ஸ் படி பார்த்தாலும் பாக்டீரியா இருக்கும். அதனால் அந்த பொருட்களை சுத்தப்படுத்தினால் நம் உடலுக்கும் நல்லது. இல்லனில் என்ன ஆகும்னா நம்மளோட யோசனைகள் பாவனைகள் மற்றவர்களுக்கு பிரச்சனை தரும். அந்த பாவம் நமக்கு எதற்காக என்று நினைத்து நம் பெரியவர்கள் இந்த முறையை செயல்படுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் நம்மால் வீட்டு வேலையும் கரெக்டா செய்ய முடியாது, எரிச்சலா இருக்கும். எல்லாம் முடிஞ்ச பிறகு சுத்தப்படுத்துறது சிறந்தது. இதில் உங்களுக்கு எது செய்யணும் என்று தோன்றினால் அதை செய். இதுவே செய்யணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்கவங்க மனசாட்சிப்படி நடந்துக்கணும். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்த.